இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்டில் அபியை விட பெரியவ மித்ரா தான். நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் மித்ரா கல்யாணம் ஆகாம இருக்கிறப்போ நாம அபிக்கு கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப 2 கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே மேடையில நடத்திடலாம். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். என்ன ஆதி, மித்ரா, உங்க 2 பேருக்கு ஓகேவா? இப்படி ஒரு விஷயத்த நான் யோசிச்சு பார்க்கவே இல்லையே. என் தங்கச்சிங்களோட கல்யாணம் ஒரே மேடையில. சோ இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருக்கே. ஓ மை காட், இது நல்லா இருக்கே. யோசிச்சு பார்க்கவே நல்லா இருக்கு. அபி, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வராது. உனக்கு ஞாபகம் இருக்கா அபி? அக்கா, உனக்கு கல்யாணம் ஆகும்போது உன் கூடவே எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நீ குட்டி பொண்ணா இருக்கும்போது சொன்னியே. வாவ், இப்ப அது நிஜமாவே நடக்க போகுது. The subscriber cannot be reached at the moment. Please try again later. எங்க போய் தொலைஞ்சா இந்த மனம்? எப்ப போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, இல்ல நாட் ரீச்சபிள்னு வருது. என்கிட்ட சரியாவும் பேசுறது இல்ல. வர வர ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியாம மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. எங்க போயிருப்பான்? சரி, ரூம்ல போய் பாப்போம். நீங்க ஆர்டர் பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு டெலிவரி ஆயிடும் சார். அதுக்கப்புறமா நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. ஓகே மேடம், அப்படியே பண்ணிடலாம். சரிங்க சார். ஓகே. பாரதி, இந்த அபி பொண்ணு எதுக்காக வந்துட்டு போறா? தெரியலையே பாட்டி. இல்ல, அவ பாட்டுக்கு வந்தா நின்னா பார்த்தா போயிட்டா, அதான் கேட்டேன். அபி, இங்க வா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? சொல்லு. அக்கா, மனோ எங்க? இவ சும்மா வரமாட்டாளே. மனோ ஒரு வேலையா வெளியே போயிருக்கான். என்ன விஷயம்? எனக்கு ஷாப்பிங் போகணும். ரொம்ப நேரமா மனோ நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருதுக்கா. அதான் அவன் ரூம்ல போய் பார்த்தேன், அங்கேயும் இல்ல. ஒருவேளை இங்க இருப்பானோன்னு பாக்குறதுக்காக வந்தேன். அப்படியா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனோ கிட்ட பேசினேன். அவன் ஏதோ வேலையா இருக்கான். மனோ எனக்கு ஃபோன் பண்ணானா உனக்கு கால் பண்ண சொல்றேன். சரிக்கா, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, ஓகே. என்னவா? இவ்ளோ நேரம் இங்க நின்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன புதுசா கேக்குறீங்க? மனோவை தேடி வந்திருக்கான். ஏன் பாரதி, எனக்கு என்னமோ அந்த அபி மனோவை வேற எதுக்காகவோ தேடுற மாதிரி இருக்கு. வேற எதுக்கு பாட்டி தேடுவாங்க? நீ பெரிய சத்திய கீர்த்தி தான். ஒரு வயசு பிள்ளை ஒரு வயசு பையனை எதுக்காக தேடுவா? பாட்டி, வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? அவதான் தெளிவா சொல்லிட்டு போறால, ஷாப்பிங் போறதுக்காக தான் தேடுறேன்னு. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பேசாம போங்க பாட்டி. இல்லையே, எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்கு. சரி சரி, ஒரு நாளைக்கு விஷயம் வெளியே வந்துதானே ஆகணும், அப்ப பாத்துக்கலாம். லேட்டா வந்தா என்னை விட்டு போயிடுவீங்களா? இன்னைக்கு நான் தான் காரை டிரைவ் பண்ண போறேன். பாரதி என்ன பண்றான்னு பாக்குறேன். ஆண்டி, நான் உங்க கூட முன்னாடி உட்காந்துக்கிறேன். தமிழ், இந்த குட்டி பொண்ணு என் உயிரை வாங்குறதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணுது. பாரதி, கார்ல ஏறுங்க. ஆதி, தமிழ் முன்னாடி உட்காந்துட்டான். அதான் பின்னாடி எவ்வளவு இடம் இருக்குல்ல, வாங்க ஏறுறா. மித்ரா, குழந்தைங்களை முதல்ல ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆபீஸ் போலாம். ஓகே ஆதி, ஷூர். மேடம் போலாம் மேடம்.
குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. ஆ ஆ, போலாம் போலாம். லட்சுமி, அத்தை இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லே இல்லையே. அதுவா நடக்குதா இல்ல பாரதி ஏதாவது பண்றாளா? அத்தை ம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா பாரதி பிளான் பண்ணி நடக்கிற மாதிரியா தெரியுது. மித்ரா அவ சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறா. ஓ மித்ராவோட முகத்தை பாத்தியா? எள்ளும் கொள்ளும் வெடிச்சுது. ஆனா அத மறைச்சிட்டு கோபத்தை காட்டாம போறான். ஒழுங்கா இவங்களை கொண்டு போய் சேர்த்துருவாளா? போய் தானே ஆகணும். ஆ. சரி வாங்க, கிச்சன்ல வேலை இருக்கு. ஆதி மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? நான் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டாரா? அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆதி, என்னாச்சு? லிஃப்ட் நின்ன மாதிரி இருக்கு. ஆமா, பவர் ஃபெயிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வந்துடும். ஆதி, என்னது இது? லிஃப்ட் டோரும் ஓபன் ஆகல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் நிக்கல. அப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சே. லிஃப்ட் நின்றுச்சா? மேடம், பவர் போயிருக்கு. ஜெனரேட்டர் வோல்டேஜ் பத்தல, அதனால தான் பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகி லிஃப்ட் நின்று போயிருக்கு. கம்பெனில இருந்து ஆள் வரணும் மேடம், அப்பதான் சரி பண்ண முடியும். யோ உன்ன முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. இல்ல நம்பர் கொடு, நீ நம்பர் கொடு. நான் இந்த மாதிரி நிறைய தடவை மாட்டியிருக்கேன். எங்கேயாவது ஃப்ளோர்ஸ் கம்மி. யூஎஸ்ல எல்லாம் சாதாரணமாவே 100 ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஐயோ, டப், பாரதி கூல். என்ன பண்ண, நான் தான் கூட இருக்கேன்ல. ரிலாக்ஸா இருங்க. ஏன் ரிலாக்ஸா இருங்க, சரி பண்ணிடுவாங்க. நான் எங்க டென்ஷன் ஆன? அதுவா ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுது. ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. பாரதி, இல்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு நீங்களே வர வச்சிருங்க போல இருக்கே. இங்க பாருங்க, நான் எவ்வளவு தைரியமா சில்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்க, நான் இல்லையே. ஐயோ, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. பயமா இருக்கு. பாரதி, பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.